அடடா, டீம் இந்தியா தோத்தா கேள்வி வரத்தான் செய்யும். ஆனா அதே கேள்வியை நம்ம கேப்டன் கேட்டு நேரா ஒரு வீரர் மேல விரல் வச்சா டீமுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கே அதிர்ச்சி தான். என்னடா சொல்றே? வணக்கம், நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. லார்ட்ஸ் டெஸ்ட்ல தோத்தக்க பிறகு நம்ம இந்தியன் டீம் ரொம்பவே சூடா இருக்கு. ஏன்னா இந்த தடவை விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி. புது லுக்ல இருக்கிற நம்ம டீம் இந்தியாவை முதல் முறையா வழி நடத்துறார் கீல். லீட்ஸ்ல தோத்தோம், எட்ஜ்பாஸ்டன்ல ஜெயிச்சோம், அப்புறம் லார்ட்ஸ்ல மறுபடியும் தோல்வின்னு இப்ப கதை கடைசி 2 டெஸ்ட் மேட்ச்ல வந்து நிக்குது. ஆனா நம்ம ரவி சாஸ்திரி சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன அதிர்ஷ்டம் மட்டும் இருந்திருந்தா இப்போ நம்ம டீம் இந்தியா சீரீஸ்ல 2-1 பின்னாடி இருக்காது, 3-0 முன்னாடி இருந்திருக்கும்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, அதிர்ஷ்டத்தை விடுங்க, அது நம்ம கையில் இல்ல. ஆனா டீம் கேப்டன் தன் வாயை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்ல. என்னையா சொல்ல வர்ற? நான் சொல்லலைங்க, டீம் இந்தியாவின் முன்னாள் கோச் ரவி சாஸ்திரி தான் சொல்றாரு. அவர் ஏன் கேப்டன் கில் பத்தி அப்படி சொன்னார், என்ன சொன்னார்னு இந்த வீடியோல சொல்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல தோத்த பிறகு பல வீரர்களோட ஆட்டம் பத்தி கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா நம்ம கேப்டன் கில் பண்டை தான் குற்றவாளி கூண்டில் ஏத்திட்டாரு. அதுவும் மேட்ச் முடிஞ்ச பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. சீரீஸ்ல முதல் மேட்ச் ஜெயிக்க வேண்டியதுல தோத்துட்டோம், 2வது மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிட்டோம், 3வது மேட்ச்ல ஜெயிக்கிற நிலைமையிலிருந்து தோத்துட்டோம். இந்த 3வது தோல்வி நம்ம டீம் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அடியா விழுந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த சீரீஸோட மனநிலையே மாறிடுச்சு. 3-0 முன்னிலை பெறணும்னு நினைச்ச கனவு 2-1 பின்னாடி வந்துருச்சு. இங்கிருந்து தான் இந்த படையே ஆரம்பிச்சது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்த சுப்மன் கில் இந்த டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் முகத்துல ஒரு கவலையோட, ஆனா வார்த்தைகள்ல ஒரு குத்தல் இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, 5வது நாள் பேட்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால முதல் இன்னிங்ஸ்ல லீட் எடுக்கிறது முக்கியம். ஆனா பண்ட் ரன் அவுட் ஆனதுனால நாங்க 50 ரன்கள் அதிகமா எடுக்க முடியாம போச்சு. ரன் அவுட் கால் பண்டோடது தான். டேஞ்சரஸ் எண்டு பக்கம் KL ராகுல் ஓடினாரு, ஆனா அவுட் ஆனது பண்ட் தான். அது ஒரு தவறுன்னு சொன்னாரு. கில்லிங்கே நிக்கல. டீம் இந்தியாவின் வெற்றி வீரர்களோட தனிப்பட்ட ஆட்டத்தை விட முக்கியம்னு சொன்னார். கில்லோட பேச்சை கவனமா பார்த்தா அது சரிதான். ஆனா மறுபடியும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரிஷப் மேலதான் தோல்விக்கு பழிய போடுற மாதிரி தெரிஞ்சதுன்னு ரிஷப் ரசிகர்கள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி லீட்ஸ்ல 2 இன்னிங்ஸ்லயும் சதம் அடிச்ச பண்டை பத்தி கம்பீரிடம் கேட்டபோது அவர் பண்ட் மட்டுமா, மற்ற வீரர்களை பத்தியும் சொல்லுங்க, அவங்களும் நல்லாதான் ஆடினாங்கன்னு சொன்னாரு. இப்போ 3வது டெஸ்ட்ல கில், ராகுல் மற்றும் பண்ட் 2 பேரோட கூட்டு தவறுக்கு பண்டை மட்டும் பொறுப்பாக்கிட்டாரு. இதெல்லாம் நாங்க ஏண்டா பார்க்கணும்? இப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி வருது, கேப்டன் இப்படி பொது இடத்துல தன் வீரரை விமர்சிக்கலாமா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கில்லோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால ரிஷப் பண்ட் ரசிகர்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க. சுப்மன் கில்லுக்கு டீம் பொறுப்பு புரியல போல, பண்டை டார்கெட் பண்றதுதான் ஈஸியா இருந்ததான்னு ஒருத்தர் கேட்கிறார். இன்னொருத்தர், ரிஷப் பண்ட் எத்தனை தடவை டீமை காப்பாத்திருக்காரு, இப்போ அவரே குற்றவாளியா ஆக்கிட்டாங்க, நாங்க என்ன கோயில் மணியா, யார் வேணும்னாலும் வந்து அடிச்சுட்டு போறதுக்கு சொல்றாங்க. ரசிகர்கள் கில்லோட பேச்சில கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சதும் இந்த முழு விவகாரத்துக்கும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ரவி சாஸ்திரி கிட்ட இருந்து வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சுப்மன் கில் ஏன் ஒவ்வொரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் பண்ட் பேரை சொல்லி அவரை தப்பு சொல்ல முயற்சி பண்றாருன்னு எனக்கு புரியல. முதல் டெஸ்ட்லையும் இப்படித்தான் நடந்துச்சு, இப்போ மறுபடியும். ஒரு கேப்டன் தன் வீரரோட பேரை சொல்லி பொது இடத்துல அவரை பழிவாங்க கூடாது, இது ஏமாற்றமா இருக்குன்னு சொன்னார். பேச்சு சரிதான், அவர் இங்கேயே நிக்கல. பண்டோட ஆடும் ஸ்டைலை ஆதரிச்சு பண்ட் மேல எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்க கூடாது. அவர் தன்னோட ஸ்டைல்ல ஆடணும். அவர் மூளை கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. அவர் உலகத்துல பல சதங்கள் அடிச்சிருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும்னு சொன்னார். உண்மையில 3வது டெஸ்ட்ல பல தடவை லார்ட்ஸ் பால்கனியில கம்பீரும் கில்லும் ரிஷப் பண்டோட சீரியஸா பேசிட்டு இருந்ததை பார்த்தவங்க கோச்சும் கேப்டனும் சேர்ந்து துணை கேப்டனுக்கு ஞானம் கொடுக்கிற மாதிரி நினைச்சாங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரவி சாஸ்திரியோட வார்த்தைகள் ரிஷப் ரசிகர்களை ரிஷப் மேல தேவையில்லாம அழுத்தம் கொடுக்கப்படுதான்னு யோசிக்க வச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம சாஸ்திரியோட வார்த்தைகள் சோஷியல் மீடியால வைரலாகி ரசிகர்கள் பண்ட்டுக்கு ஒரு பெரிய வெற்றியா பாக்குறாங்க. என் மனசு பத்தி எரியுது, ஏதாவது சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, கேப்டன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தன் வீரரை விமர்சிக்கலாமா? இது டீமுக்குள்ள இருக்க நம்பிக்கையை உடைக்குமா? இது வீரரோட தன்னம்பிக்கையை பாதிக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இது வெறும் சோஷியல் மீடியா ரகலதான், முழு டீமும் ஒன்னாதான் இருக்கு, அடுத்த 2 மேட்சையும் கண்டிப்பா ஜெயிக்கும்னு நீங்க நினைச்சா அதை பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க. பார்த்ததுக்கு நன்றி. நம்ம கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு மறுபடியும் வாங்க.